ஓசூர் போயிருந்தேன். அங்க ஒரு ஃபார்ம்ல வந்து லில்லி வச்சிருந்தாங்க அவங்களோட டப்புல. ஸோ கண்டிப்பா வீட்டு மாடியில வந்து நான் ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் வச்சிருக்கேன், டப்பு வச்சிருக்கேன். அதில வந்து லில்லி இல்ல லோட்டஸ் எதனா வந்து நான் கண்டிப்பா வளர்க்கணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டு சென்னை வந்தேன். ஸோ வந்துட்டோனே நான் சீடு தேடினேன். ஸோ லோக்கல்லேயே வந்து எனக்கு சீட்ஸ் கிடச்சிது. இருக்கிற எல்லா சீட்ஸுமே வந்து நானே வாங்கிட்டேன். ஸோ எனக்கு தேவையான அளவு வந்து நான் போட்டுட்டு மீதியெல்லாம் வந்து சேல் பண்ணிட்டேன். ஸோ சீட்லேருந்து இந்த லோட்டஸ் செடியை வந்து எப்படி வளர்த்தேன், அதை வந்து எப்படி என்னோடய ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் செட்டப் பண்ணியிருக்கேன் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வந்து இந்த செடியை பற்றி பார்ப்போம். என்னோட ஐடியா என்ன, எப்படி இதை வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்றதெல்லாம் சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து படிப்படியாக இதை வந்து நான் எப்படி விதையிலேருந்து வளர்த்தேன் அப்படின்றதும் சொல்கிறேன். இப்போதைக்கு என்கிட்ட விதை கிடையாது. விதை ஆனால் நீங்கள் அமேசானு, ஃப்ளிப்கார்ட் அதில் தேடினீங்கனாலே வந்து உங்களுக்கு கிடச்சிரும். இன்னும் திருப்பி லோக்கலில் ஸ்டாக் விதை வந்தது அப்படின்னா கண்டிப்பாக நான் பல்காக எடுத்து சேல் பண்ணுவேன். ஸோ இப்போதைக்கு வந்து என்கிட்ட சீடு கிடையாது. ஸோ இந்த பிளான்ட்டு நான் வாங்கினதுக்கான ரீசன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு, அதுக்காக தான் வந்து நான் வாங்கினது. ஸோ அதுக்கப்புறம் டப்பில் வந்து நான் ஸ்ட்ரிம்புமே வந்து ப்ரீட் போட்டிருந்தேன். ஸோ ஸ்ட்ரிம்ப் ப்ரீடிங்க்கு வந்து ஹைடிங்க்கு நிறைய வந்து இடம் தேவை. ஸோ அதனால் பிளான்ட்ஸ் போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதில் இந்த லோட்டஸ் வந்து நம்ம மாடியில் வைக்கிறப்ப இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மற்ற பிளான்ட்ஸ்லாம் வச்சோம் அப்படின்னா சர்வே ஆகுமா அப்படின்ற டவுட்டு. ஸோ வாட்டர் பிளான்ட்ஸ் அப்படின்றப்போ லோட்டஸ் வந்து கொஞ்சம் கேரண்டியாக வந்து சர்வே ஆகும். ஸோ ஸ்டிம்ப்பு செட்டப்புக்காக நான் வாங்கினேன். ஏன்னா ஓசூர்லேயும் வந்து ஸ்டிம்ப்புக்காக தான் பண்ணியிருந்தாங்க அந்த ஃபார்மில். ஸோ அதே ஐடியாவில் இங்கேயும் வந்து ஸ்டிம்ப்புக்காக தான் வந்து இந்த லோட்டஸை வந்து வாங்கியிருந்தேன். பட் அந்த டப்பில் வந்து எனக்கு அந்தளவுக்கு செட் ஆகலை. அதனால் வந்து இதை ஃப்ரிட்ஜ் பாக்ஸுக்கு அப்படியே மூவ் பண்ணிட்டேன். டப்பில் தான் வந்து வச்சேன். அதுக்கப்புறம் வந்து ஃப்ரிட்ஜ் பாக்ஸுக்கே மூவ் பண்ணிட்டேன். ஸோ ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் நல்லா ஸ்பேஸும் இருந்துச்சு, ஒயரமும் வந்து எனக்கு ஏற்ற அளவுக்கு இருந்துச்சு. இதுவுமே வந்து கம்மி தான், இன்னும் ஒயரம் கொடுக்கலாம். பட் ஓகே, இந்த ஒயரம் ஓகேன்ற மாதிரி தான் இருக்குது எனக்கு. ஸோ ஃப்ரிட்ஜ் பாக்ஸோட ஒயரம் பார்த்தீங்கன்னா 2 அடி இல்லை 2 அடியோட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அதுதான் இதோட ஒயரம். ஸோ விளையாட்டாக தான் வந்து இதை சும்மா ஆரம்பித்தேன். ஏதோ ஒரு செடி வந்து நம்ம டப்புலேயோ இல்லை ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்லேயும் போட்டு விட்டுடலாம் அப்படின்னு தான் ஆரம்பித்தேன். பட் ரொம்ப வந்து நல்லா இருக்குது. 4 இலை தான் முளைச்சிருக்கு, அதே வந்து நல்லா இருக்குது. சரிங்களா, உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா தெரியும். ஒரு 2 இலை வந்து சூப்பராக இருக்கும், நல்லா க்ரீனிஷாக. அதில் இருக்க கோடு, அந்த பேட்டர்ன்ஸ் கூட வந்து அவ்வளோ நல்லா இருக்கும். ஸோ இலையே வந்து இவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னா அதில் இன்னும் ஃப்ளவர் வர்றப்போ இன்னும் சூப்பராக இருக்கும். டைம் எடுக்கும், ஒரு 2 மாதம் 3 மாதம் எடுக்கலாம். ஃப்ளவர் வருமா அப்படின்றதே டவுட்டு தான். ஏன்னா சீடு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மிக்சடு சீடு, என்ன கலர் ஃப்ளவர் அப்படிலாம் வந்து சொல்லலை. ஸோ ரேட்டு கம்மியாக கிடச்சா ஒரு மிக்சடு சீடு தான். நான் வந்து சேல் பண்ணதே பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு நான் 15 சீடு கொடுத்தேன். ஸோ அந்த மாதிரி ப்ரைஸ் இது கம்மியானது. ஸோ ஃப்ளவர் வருமானது இன்னும் கொஞ்சம் வளர்த்து பார்த்தா தான் தெரியும். சரிங்களா, இது வந்து இப்போ ஆகஸ்ட் 20 வந்து நான் சீடை வந்து போட்டேன். சரிங்களா, இது வந்து செப்டம்பர் 10. ஸோ கரெக்டாக வந்து 20 நாளில் செடி இந்த ஸ்டேஜில் வந்து வளர்ந்துருக்கு. ஸோ இதுக்கப்புறம் ஃப்ளவர் வந்துச்சு, இல்லை செடி இன்னும் கொஞ்சம் எதனா இம்ப்ரூவ்மெண்ட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 1 மந்த் 2 மந்த் கழிச்சு நான் அப்டேட் போடுவேன். ஸோ இப்போதைக்கு இனிஷியலாக இந்த 20 நாள் அப்டேட் தான். சரிங்களா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கப்பி ஃபிஷ் விட்டுருக்கேன். ஸோ கப்பி ஃபிஷ் வந்து ரொம்ப லைக் பண்ணி வாங்கினேன். இது வந்து கோய் கப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. அல்பினோவில் வரும், அந்த வெரைட்டி கிடையாது. அல்பினோ இல்லாமல் நார்மலில் வர கோய் கப்பி. ஸோ லைக் பண்ணி வாங்கிட்டு வந்தேன். ஸோ கப்பியோட வேஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா செடிக்கு உரம் தான். ஸோ இதில் ஃபிஷ் இருக்கிறது அப்படின்றது ரொம்ப நல்லது. ஃபிஷ்ஷே இல்லை அப்படின்னா வந்து கொசு வந்து இதில் முட்டை வச்சு கொசு புழுவாக வந்துடும். ஸோ வெறும் செடி மட்டும் நம்ம ஒரு டப்போ இல்லை ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்லேயே வச்சு செடியை மட்டும் போட முடியாது. கண்டிப்பாக அதில் மீன் எதனா 1-2 விட்ற மாதிரி இருக்கும். ஏன்னா 1-2 மீன் விட்டால் தான் கொசு புழு வந்து நமக்கு வராமல் இருக்கும். ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. அதை நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு வீடியோ பார்க்குறப்பே தெரியும் எந்த அளவுக்கு அட்ராக்டிவாக இருக்குன்னு. ஸோ கப்பிலாம் வந்து இன்றைக்கி தான் கொஞ்சம் பழக வச்சுங்க. ஏன்னா இது ஒரு 3 நாள் 4 நாள் முன்னாடி தான் கப்பியை ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் விட்டேன். அதுங்க வந்து டாப்புக்கே வரல. இப்போ தான் வந்து அந்த செடி பக்கத்தில் தான் வருதுங்க. ஓகே, ஸோ நம்ம வந்து ஆரம்பிப்போம். ஸோ வந்து சீட்ஸை வந்து நான் ஒரு சின்ன கிளாஸில் தான் போட்டேன். எனக்கு தெரியலை எந்த மாதிரி இது தேவைப்படும். கண்டெய்னர்ஸ் கிளாஸில் தான் போடணுன்னு இல்லை, எதில் வேணால் நம்ம போட்டு வைக்கலாம். ஸோ கிளாஸில் போட்டால் எனக்கு வீடியோவுக்கு கொஞ்சம் நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளாஸில் தான் நான் போட்டு வச்சேன். ரொம்ப சின்ன கிளாஸ் தான். ஸோ தண்ணி வந்து உடனே அழுக்காச்சு. நான் தினமும் வந்து அதில் தண்ணி மாற்றுற மாதிரி இருந்துச்சு. கிட்டத்தட்ட அதில் வந்து செடியே வந்து முளைக்கலை, ஒரு 4 நாளைக்கு முளைக்கலை. 20ஆம் தேதி வந்து நான் போட்டிருந்தேன். சரிங்களா, ஸோ 20ஆம் தேதி போட்டு எனக்கு 24ஆம் தேதி வந்து கரெக்டாக எனக்கு சின்னதாக முளைச்சதுங்க. ஸோ இதில் வந்து 3 சீடு போட்டிருந்தேன். இதே டைமில் வந்து என் சிஸ்டருமே வந்து சீடு போட்டிருந்துச்சு. அதுக்கு வந்து நான் 6 சீடு கொடுத்துருந்தேன். அதுலேருந்து 1 தான் முளைச்சது. ஸோ என்கிட்ட போட்ட 3த்தில் எனக்கு 2 வந்து முளைச்சி வந்துருச்சுங்க. ஸோ எனக்கு நல்ல ரிசல்ட் இருந்ததுக்கு காரணம் வந்து தண்ணி கலங்க மாற்றிக்கிட்டே இருந்தேன். அந்த சின்ன கிளாஸு செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு பெரிய பாட்டிலுக்கும் மாற்றிக்கிட்டேன். ஸோ தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா வாட்டர் சேஞ்ச் பண்ணுற வேலையும் கம்மி. பெரிய பாட்டில்னால் அது 1 லிட்டர் பாட்டில் அவ்வளோதான். ஸோ அந்தளவுக்கு ஒரு கொஞ்சம் பெரிய பாட்டிலில் அந்த சீட்ஸ் வந்து மூவ் பண்ணிக்கிட்டேன். ஸோ அந்த 4 நாள் தான் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சு, முளைக்காமல் இருந்துச்சு.
அந்த முளைக்க ஆரம்பித்தோடனே டக்கு டக்குன்னு வந்து அது அப்படியே க்ரோ ஆகிட்டே வந்துச்சு பிளான்ட்டு. ஸோ நான் வாட்டர் சேஞ்சுமே வந்து லைட்டாக தண்ணி கலங்கினாலுமே வந்து தண்ணி தொடர்ந்து அதுக்கு மாற்றிட்டே இருந்தேன். ஸோ நல்லா தெளிவாக வச்சுருந்தேன். அது வந்து டக்கு டக்குன்னு வந்து செடி வளர்ந்துக்கிட்டே இருந்துச்சு. நான் அந்த சின்ன பாட்டிலில் அதெல்லாம் வச்சுக்கிறப்ப ஆரோ வாட்டர் தான் போட்டிருந்தேன். எனக்கு நல்ல ரிசல்ட் இருந்துச்சு. கரெக்டாக 27ஆம் தேதி வந்து செடி ஒரு 4 இன்ச்சு 5 இன்ச்சு கிட்ட வந்து வந்துருச்சு. ஸோ அந்த பாட்டில்லையும் வச்சுக்க முடியாது. சரி, ஓகே. ஸோ இதை வந்து நம்ம டப்பில் வச்சிடலாம், போதும் டப்புக்கு வந்து மூவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்தேன். டப்பில் வந்து ஆல்ரெடி ஸ்டெம்ஸ் இருக்குது. ஸோ ஸ்டெம்பெல்லாம் எடுத்துகிட்டு தான் அதுக்குள்ளே வந்து நான் சாயில் போடுற மாதிரி இருக்கும். அது வேலைக்கு ஆகாது. ஸோ அதனால் ஒரு சின்ன தொட்டியில் போட்டு வச்சு டப்புக்குள்ளே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்தேன். தொட்டியில் வந்து சாயில் போட்டு சாயிலில் இந்த செடியை விதைச்சிட்டு அந்த சின்ன தொட்டியை டப்புக்குள்ளே அப்படியே போட்டுடலாம் அப்படின்ற ஐடியாவில் தான் பண்ணேன். பட் தொட்டியில் வைக்கிறதுனால எனக்கு ஹைட்டு வந்து ரொம்ப பத்தாமல் போகுது. ஸோ தொட்டியை வந்து முக்கால்வாசி ஹைட்டை எடுத்துக்குது, சரிங்களா? ஸோ அதனால் இன்னும் ஹைட்டு கம்மியான எதனா ஒரு கண்டெய்னரில் வைக்கலான்னு சொல்லிட்டு ஒரு டப்பா, ரொம்ப வந்து கம்மியான அளவு சைஸ் கம்மியான டப்பா தான். ஸோ அதில் வந்து விதையை வந்து நான் விதைச்சேன். அந்த 2 தான் முளைச்சிருந்துச்சி. முளைக்காத இன்னொரு விதை வந்து தூக்கி போட்டுட்டேன். ஸோ அந்த 2த்தை வந்து விதைச்சிட்டு அதை வந்து நான் டப்புக்குள்ளே வச்சேன். ஸோ வந்து டப்புக்குள்ளே வச்சேன். அப்புறம் எனக்கு என்னன்னு தெரியல, டப்பில் இடம் இல்லை அப்படின்ற ஃபீலாகவே இருந்துச்சு. ஸோ உடனே வந்து அதை ஃப்ரிட்ஜ் பாக்ஸுக்கு மூவ் பண்ணிட்டேன். காலியாக இருந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸுக்கு தான் நான் மூவ் பண்ணேன். ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் போட்டு ஒரு 4 to 5 டேஸில் வந்து இலை வந்துச்சு. இலை வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. இலையே வந்து இந்தளவுக்கு நல்லா இருக்குன்னா பூ எப்போ வரும் அப்படின்றத வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ அவ்வளோ நல்லா இருந்துச்சு. வீட்டில் எல்லாருக்கும் இலை வந்ததை வீடியோ எடுத்து காமிச்சிட்டு இருந்தேன். மாடிக்கு வர்றப்பெல்லாம் கூப்பிட்டு வந்து காமிச்சிட்டு இருந்தேன். அந்தளவுக்கு வந்து இலையே அழகாக இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து அப்படியே 2-3 இலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இலையாக வந்து வர ஆரம்பிச்சிது. அதில் ஒரு ஸ்டெம் வந்து சரியில்லை. ஸோ ஒரு இலை வந்து அப்படியே விரிக்காமையே மடங்கியே இருக்குது, ஃபுல்லாக ஆல்கேவாக இருக்குது. அதை வந்து நான் கட் பண்ணி விடணும். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ஒரு சில விஷயம்லாம் பார்க்குற மாதிரியும் இருக்குது, வேலைங்களும் வந்து இருக்குது, கவனமாக பார்க்கணும் நம்ம. ஸோ அதை கட் பண்ணி விட்டால் தான் சரி வரும். ஏன்னா அந்த ஸ்டெம்மில் இருந்து மற்றதுக்கும் அப்படியே ஆல்கே வந்து பரவக்கூடாது. அந்த ஸ்டெம்மை ஃபுல்லாக வந்து ஆல்கே பிடிச்சிட்ருக்கு. ஸோ வாட்டர் வந்து நம்ம நல்லா சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் ஆல்கே இஷ்யூஸ் மேக்ஸிமம் இருக்காது. ஸோ வாட்டர் சேஞ்ச் பண்ணாமல் அப்படியே விடுறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஆல்கே இஷ்யூஸ் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் பாக்ஸு, இதில் வாட்டர் சேஞ்ச் பண்ணுற வேலை வந்து கம்மியாக தான் இருக்கும், தண்ணி அதிகம். ஸோ எந்த அளவுக்கு தண்ணி அதிகமாக இருக்கும் அந்தளவுக்கு அது கலங்காமல் இருக்கும். ஸோ நம்ம தண்ணி மாற்ற வேண்டிய வேலை வந்து இதில் கம்மியாக இருக்கும். டப்பில் அப்படின்றப்போ ஒரு 3 days 4 days ஒன்ஸ் வந்து ஒரு 50% வாட்டர் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா ஆல்கே இஷ்யூஸ் நமக்கு இல்லாமல் இருக்கும். என் சிஸ்டருக்கு வந்து ஒரே ஒரு செடி தான் வந்துச்சு, அதுவும் ஃபுல்லாக வந்து ஆல்கே வந்து செத்து போச்சு. ஸோ வாட்டர் சேஞ்ச் வந்து நம்ம கரெக்டாக பண்ணி பார்த்துக்கணும் டப்பு அப்படின்றப்ப. செடி எப்படி வச்சேன் அப்படின்றத ஸ்டெப்பாக சொல்லிட்டேன். ஒன்று முக்கியமானது, அது வந்து நான் வீடியோவும் எடுக்கலை. ஸோ விதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு முட்டை ஷேப்பில் இருக்கும், ஓவல் ஷேப்பில் இருக்கும். ஸோ அது வந்து ஷார்ப்பாக ஒரு எண்டு இருக்கும், டாப் எண்டு பாட்டம் எண்டு. அதில் ஒரு எண்டு வந்து ஷார்ப்பாக இருக்கும். அதை வந்து நம்ம நல்லா தேய்ச்சிட்டு தான் வந்து விதையை தண்ணியில் போடணும். ஒரு 5 minutes கிட்ட வந்து நல்லா தேய்க்கணும். உங்ககிட்ட வந்து அந்த சால்ட்டு பேப்பர்னு சொல்லுவாங்க, அது இருந்துச்சு அப்படின்னா தேய்க்கலாம். இல்லைனா ரஃப்பாக எங்கேயாச்சும் நல்லா தர இருக்குது அப்படின்னா அங்கே போய்ட்டு வந்து தேய்ங்க. ஸோ தேய்ச்சி நல்லா வந்து ஒரு 5 minutes ஆச்சு தேய்க்கணும். தேய்ச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து அதை வாட்டரில் போடணும். ஏன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஷெல் இருக்குது இந்த சீடுக்கு. ஸோ ஒரு பாட்டை வந்து நம்ம நல்லா தேய்ச்சாதான் அது வழியாக வந்து செடி முளைச்சி வெளியே வரும். சிம்பிள் தான். ஸோ ஓவல் ஷேப்பில் இருக்கும், நமக்கு டாப்பு பாட்டம்னு 2 இடம் வரும். அதில் எந்த இடம் ஷார்ப்பாக இருக்கோ அதை வந்து நல்லா தேய்ச்சிட்டு நம்ம தண்ணியில் போட்டுடணும், அவ்வளோதான். சரி, ஓகே. ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் இப்போ இந்த குறிப்பிட்ட நேரத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வெறும் 20 நாள் தான் இது என்கிட்ட இருக்குது. ரொம்ப நாளாக ஏதோ இதை பார்த்து வச்சுக்கிட்டு வளர்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. பட் 20 நாள் தான் இதை நான் வச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ சீடு வந்து ஸ்டாக் வந்தால் நான் கண்டிப்பாக சேல் பண்ணுவேன். ஸோ சீடு வேணும் அப்படின்னா உங்கள் நேமு டிஸ்ட்ரிக்டை வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். உங்கள் கான்டாக்ட் வந்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸ்டாக் வந்தால் நான் ஸ்டேட்டஸில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் நான் டிஸ்பிளேல கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் தான். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் வீடியோ பண்ணுச்சா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பை.